நான்வெஜ் சாப்பிட்டாலும் சரி, வெஜ் சாப்பிட்டாலும் சரி, நீ நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, சிவன் பக்தரா இருக்கீன்னா, நீ கழுத்துல போட்ட ருத்ராட்சத்த கழட்டாத. போட்டே நீ அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது சரிதானே? அதாவது ருத்ராட்சம்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய காமெடீஸும் நடக்கும். 5 வயசு குழந்தைக்கு ருத்ராட்சத்த போட்டு வச்சுருவாங்க. அது மாமிசத்தையும் சாப்பிடும், வெளியிலயும் சாப்பிடும், வீட்லயும் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு நீங்க ருத்ராட்சம்னு ஒண்ணு சிவனுடைய குழந்தை என்ன? சந்நியாசம் தான் சிவனோட குழந்தை. அப்ப நீங்க ருத்ராட்சம் போட போறீங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு சந்நியாசம் குடுக்க போறீங்கன்னா போடுங்க. ஓ! இல்லன்னா போடாதீங்க. சோ எல்லாரும் போடக்கூடாது. போடக்கூடாது. சோ பெண்களுமே இப்பலாம் போட்டுருக்காங்க மோஸ்ட் ஆஃப். தீட்டு வரக்கூடிய பெண்கள் போடக்கூடாது. ம். சொல்லலாம். சிவனோட பாதி தானே அர்த்தநாரீஸ்வரி. அப்ப சக்திக்கு வராதா? வரும். ஆனா ருத்ராட்சம்ன்ற பழம் வந்து அக்னி பழம் அது. ருத்ராட்சம் நம்ம ஊர்ல எங்கேயுமே வராது. நேபாள்ல, அசாம்ல இங்க தான் இருக்கு. அந்த ருத்ராட்ச பழத்த அணிவிக்கணும் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு ஐதீக முறைகள் இருக்கு. ஸோ நீங்க குழந்தைகளுக்கு போடுறத ஃபர்ஸ்ட்டு நிறுத்தி நெறைய ஆக்டர்ஸ் போட்டிருக்காங்க, இது போட்டிருக்காங்கன்னு எல்லாருமே எடுத்து போட்டிருக்காங்க. மிகப்பெரிய தவறு. அதுலயும் வந்து ருத்ராட்சம் 14 முகம் இருக்கு. ஒவ்வொரு முகத்துக்கு ஒவ்வொரு ஈசன் இருக்கான். ஒவ்வொரு ஈசனுக்கும் ஒவ்வொரு ஐதீக முறை இருக்கு. ஆ. இப்ப யாரு வந்து இப்ப ருத்ராட்சம் வந்து போடுறாங்க அப்படின்னா, யார் காலையில எல்லாருமே ஏஞ்சோனே சிவன் கோயிலுக்கு போறாங்களா? இல்ல. ருத்ராட்சம் போட்ட அகோரிய பாருங்க, எழுந்த உடனே சிவனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கோவில்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. கண்டிப்பா. அதுதான் முறை. ருத்ராட்சம் போடுறீங்க அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, காலையில எழுந்து சிவனோட முகத்த பார்க்காம, லிங்க தரிசனம் பார்க்காம சாப்பிடக்கூடாது. சிறப்பு. ஆனா யாருமே அப்படி செய்யறதில்ல. ருத்ராட்சத்த போட்டு அவங்களே அவங்களோட பலத்த, ஆன்ம பலத்த குறைச்சுக்கிறாங்க.